விஜயின் வாழ்க்கை வரலாறு தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி ரசிகர்களின் இதயத்தில் தளபதி என்ற பெயரால் நிலைத்திருக்கும் நடிகர் விஜய் திறமை, உழைப்பு மற்றும் பொறுமையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவரது முழு பெயர் ஜோசப் விஜய் சந்திரசேகர். இவர் 1974 ஆண்டு ஜூன் 22 அன்று சென்னையில் பிறந்தார். இவரது தந்தை S.A. சந்திரசேகர் ஒரு திரைப்பட இயக்குனரும் தாய் ஷோபா சந்திரசேகர் பாடகியுமாவர். சிறு வயதிலிருந்தே கலைத்துறையில் ஆர்வம் கொண்டிருந்த விஜய் தனது தந்தையின் வழிகாட்டுதலால் சினிமா உலகிற்குள் நுழைந்தார். விஜய் முதலில் குழந்தை நடிகராக சில படங்களில் நடித்தார். பின்னர் 1992 ஆண்டு வெளியான நாளையா தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். ஆரம்பத்தில் பல சவால்கள் மற்றும் தோல்விகளை சந்தித்தாலும் தனது முயற்சியை விடாமல் தொடர்ந்து உழைத்தார். 1996 ஆண்டு வெளியான பூவே உனக்ககா திரைப்படம் அவருக்கு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்தார். விஜய் தனது தனித்துவமான நடிப்பு, நடனம் மற்றும் சண்டை காட்சிகளால் ரசிகர்களை கவர்ந்தார். தில்லி, துப்பக்கி, மர்சல், மாஸ்டர், லியோ போன்ற திரைப்படங்கள் அவரை முன்னணி நடிகராக உயர்த்தின. இவரது படங்கள் பெரும்பாலும் சமூக கருத்துக்களையும் மக்களின் பிரச்சினைகளையும் பிரதிபலிப்பவை என்பதால் அதிக வரவேற்பை பெறுகின்றன. திரைப்பட வாழ்க்கைக்கு அப்பால் விஜய் சமூக சேவைகளிலும் ஆர்வம் காட்டி வருகிறார். அவரது ரசிகர் மன்றம் மூலம் கல்வி உதவி, மருத்துவ உதவி போன்ற பல நலத்திட்டங்களை செய்து வருகிறார். இது அவருக்கு மக்களிடையே நல்ல பெயரை பெற்றுத் தந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து விஜய் அரசியலிலும் தனது பயணத்தை தொடங்கினார். 2024 ஆண்டு தமிழ்கா வெற்றி கஸ்கம் என்ற கட்சியை நிறுவி சமூக மாற்றத்தை நோக்கமாக கொண்டு செயல்படத் தொடங்கினார். இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அவரது அரசியல் பயணம் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. குடும்ப வாழ்க்கையில் விஜய் சங்கீதா சோர்ணாலிங்கம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்பத்தையும் தொழிலையும் சமநிலையாக கையாளும் திறமை அவரிடம் உள்ளது. மொத்தத்தில் நடிகர் விஜய் ஒரு சாதாரண நடிகராக தொடங்கி இன்று தமிழ் திரைப்பட உலகின் உச்சநிலையை அடைந்ததுடன் சமூக சேவையிலும் அரசியலிலும் தன்னை நிரூபித்து வருகிறார். அவரது வாழ்க்கை பல இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகும்.